அவன் பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் அவங்க அந்த இடத்துல உட்காருவாங்க. அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க வராங்க எல்லாம் நடந்துருக்குது. ஆனால் அந்த இளைஞர் மட்டும் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு கண் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த கண் தெரியாத இளைஞரை இவர்கிட்ட சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிளை பிரிஞ்சு உட்கார வச்சுட்டு அழைச்சிட்டு போகிறாரு. இது ஒரு நாள் பார்த்தேன். சரி கண் தெரியாத அழைச்சிட்டு போகிறாருன்னு பார்த்தேன். இது ஒரு நாள் நடந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து அந்த விஷயம் நடந்துருக்கு. ஸோ ஒரு 7 மணி பார்த்தா இவருக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. உறவோ தெரிஞ்சவரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண் தெரியாத வராரு. இவர்கிட்ட இருக்க அந்த மனசு உடனே அழைச்சி போனார். அது ரெகுலர் ஆகிட்டார். இப்போ அவர் அந்த கண் தெரியாத பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போதே அங்கே அவர் காத்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு. இவரும் கூட என்ன ஆச்சு வழங்கினா நேற்று அழைச்சிட்டு போனேன் இன்னைக்கு அவர் எதிர்பார்ப்போட ஒரு வாரண்டு இருப்பாங்க. இது காதும் வச்ச மாதிரி எந்த விளம்பரமும் இல்லாம தினசரி வந்துட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் அங்க 1000 பேர் போறாங்க வராங்க தெரியாது. ஆனால் இவர் அந்த இளைஞரை அழைச்சிட்டு போறது அந்த 1000 பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த 1000 பேருக்கும் ஒரு மனசுல நல்ல பண்புனா இது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாரு. அவருக்கு அந்த வந்து காமிச்சிருக்காரு. நல்ல உதாரணம். இதே மாதிரி 1000 பேருமே எப்படி நினைச்சான்னு தெரியல. ஒரு சொந்தக்காரன் நினைச்சிருப்பாங்க. நீங்க ஒருத்தர் தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். பல பேர் அந்த அலட்சியா பார்த்துருக்கலாம், இப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வேஸ்டா போற நேரத்தை தான் சமுதாயத்துக்கு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் கூட எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும். ஸோ அதனால நம்முடைய பகுதியில் இது மாதிரி நல்ல உள்ளங்களை சமுதாய அக்கறைகளில் ஒருங்கிணைக்க தான் முக்கியமானது. நல்ல நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் சமுதாய அளவில் தேசிய அளவில் இவர்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறது ஒரு விதத்தில் சேலஞ்சும் கூட. அது சுலபமும் இல்லை. படித்தவர்கள் நல்லவர்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறது இல்லை, மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ இன்னைக்கு இருக்கிற சமூக விரோதிகளுக்கு இது வித்தியாசம் இல்லை, பயனற்று போடுறதுனால. ஆகினால அதுல என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கண்டு சக்சஸ்ஃபுல்லா ஆர்கனைஸ்டா இருக்கு. நல்லவர்கள் சக்சஸ்ஃபுல்லா ஆர்கனைஸ்டா இருக்கிறது பெரிய விஷயம். அது இருந்துட்டா அபரிமிதமான பலன்கள் சொல்லாது. அதனால யாரா இருந்தாலும் நீங்க வேண்டுகோள் தான், நீங்க எங்க வேணா இருந்தோம் அங்க உள்ள நல்லவர்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு அன்றாட டே டு டே லைஃப் எப்படி நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோமோ, சர்வீஸ்ன்றது எனக்கு பொழுதுபோக்குக்காக பண்றேன், எனக்கு ஓய்வு நேரத்தில் பண்றேன், என்னால் முடிஞ்சா பண்றது கிடையாது. அன்றாட வாழ்க்கையில மிக இயல்பாக சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி தினசரி அன்றாட வாழ்க்கை இயல்பாக பண்றேன். இந்த சூழலை உருவாக்கணும். நாடு முழுக்க இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்த ஒரு சக்தியாகும். இந்த லாஜிக்கை முன் வச்சிருக்கோம். நடந்தா நாட்டுக்கு நல்லது, நடக்கலைன்னா அந்த லைன்ல நம்ம இருந்து வாழ்ந்து இறந்தோம் அப்படின்னு. நீங்களாம் கிட்டே இருக்கிறீங்க, நானும் தூரத்துல